கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இன்று மாலை இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு புனித ரமலானின் பிறையை பார்க்க வேண்டிய நாள். இன்று இன்ஷா அல்லாஹ் பிறை தென்படுமானால் புனித ரமலான் பாக்கியம் நிறைந்த அந்த நாட்கள் நம்மை வந்தடைந்துவிடும். அல்லாஹு தாலா எதிர்வரக்கூடிய ரமலானை நமக்கு பாக்கியங்கள் நிறைந்த ரமலானாக உடல் ஆரோக்கியத்தோடு தொழுகையையும் நோன்பையும் ரமலானின் இன்ன பிற அமல்களையும் உற்சாகமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம்மில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வழங்கியவர் புரிவானாக. கடந்த ரமலானை விட இந்த ரமலானை நிறைவாகவும் மன திருப்தியோடும் கடைபிடித்த பாக்கியசாலிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று செல்லுகின்ற வேளையில் ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு விட்டோம் என்கின்ற மன திருப்தியை பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை வழங்கியவர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே சமூக ஒற்றுமையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. தொழுகை என்று வந்தால் அதை கூட்டாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. கூட்டாக நிறைவேற்றினால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல ஹஜ் என்கின்ற வணக்கமும் ஒன்று சேர்ந்து கூட்டாக மொத்தமாக ஒரு இடத்திலே திரள்வதில் தான் அந்த அமலுடைய அந்த வணக்கத்தினுடைய ஜீவனே இருக்கிறது. அந்த வணக்கத்தினுடைய உயிர்ப்பு தன்மை ஒன்றாக நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது. அதே போல ஜகாத் என்கின்ற கடமை செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு புனிதமிக்க ரமலான் அருள் வளங்களை சுமந்து வருகின்ற ரமலானாக, ரமலானுக்கு பின்னர் ரமலானில் கிடைக்கக்கூடிய உதவிகளை வைத்து தங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை அது ஏழைகளுக்கு தருவதாக அந்த ரமலான் இருக்கிறது. எனவே பொருளாதார அடிப்படையில் மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் அளவை குறைக்கின்ற ஒரு ஆயுதமாக இந்த புனிதமிக்க ரமலான் இருக்கின்றது. எனவே ஜகாத் என்பதும் கூட ஒரு வகையில் அது மனிதர்களுக்குடைய இடையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. அதே போலத்தான் அல்லாஹ் நோன்பையும் அமைத்திருக்கின்றான். இந்த கடமைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லும்போது மனிதர்களை கூப்பிட்டு சொல்கின்றான். ஓரிரை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு, இந்த மாதத்தில் நீங்கள் நோற்று கொள்ளுங்கள், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, அதில் இருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எந்த காரணங்களையும் தேடாதீர்கள், அதை கண்டு நீங்கள் மிரட்சி அடையாதீர்கள். ஐயாமம் மாதூதாத், சில குறிப்பிட்ட நாட்கள் அந்த நோன்பை நோற்றால் போதுமானது. குறிப்பிட்ட நாட்கள் என்பது ஒரு மாதம்தான். யார் அம்மாதத்திலே வெளியூருக்கு சென்றாலோ அல்லது நோயுற்று இருந்தாலோ அவர்கள் மின் ஐயாமின் உகர், வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம், ரமலானில் அதை விட்டுக் கொள்ளலாம். நிரந்தரமாக நோன்பு நோற்க இயலாத உடல்நிலைக்கு ஆளாகிவிட்டவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அதை ஓரளவுக்கு நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம், காம்பன்சேட் பண்ணிக்கொள்ளலாம், அதற்கு ஒரு மாற்று வழியை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். ஆயினும் கூட நீங்கள் நோன்பு நோற்பதுதான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் என்றெல்லாம் அல்லாஹு தாலா இந்த நோன்பு என்கிற இந்த கடமை அது எப்படி ஒரு சமூக கடமையாக புறவயத்திலே அது தோற்றத்தை பெறுகிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். நீங்கள் பயணத்தில் இருந்தால், நோயுற்றிருந்தால் வேறு நாட்களில் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற இறைவன், வலல்லதீன யுத்தீகுனஹு, அறவே அந்த நோன்பை நோற்க இயலாதவர்கள் ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு ஒரு நாள் அவர்கள் உணவளிப்பதன் மூலமாக அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதன் மூலம் நோன்பு எப்படி ஒரு சமூக கடமையாக மாறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறான். அது சமூகத்திலே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த நோன்பை நீங்கள் மாற்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நோன்புக்கு என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றார்.
இப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே ஒரு சமூக நலன் சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் எதிர்வரக்கூடிய நோன்பு நம்மிடத்திலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ரமதானும் நமக்கு போதிக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், 11 மாத காலங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள், ஒரு மாதத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்குங்கள் என்று அல்லாஹ் அப்படி சொல்வதாகத்தான் நாம் அதை பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், நம்முடைய எண்ணத்தை நாம் பிரகாசமாக பெரியதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திங்க் பிக் என்று சொல்வார்கள். நீங்கள் எதையும் பெரிதாகவே யோசியுங்கள். இந்த ரமலானில் நான் 5 தடவை குர்ஆனை ஓதி முடிப்பேன், இந்த ரமலானில் நான் இவ்வளவு ஏழைகளுக்கு நான் தர்மம் கொடுப்பேன், இந்த ரமலானில் நான் இத்தனை பேரை நான் உபசரிக்க போகின்றேன், நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகின்றேன், இரவு தொழுகையை நான் முழுமையாக நிறைவேற்றப் போகின்றேன், புனிதமிக்க ரமலானில் நான் தஹஜ்ஜத் தொழுகையை விடப்போவதில்லை என்று நீங்கள் பெரிதாக யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிந்திப்பதிலும் நியத்து வைப்பதிலும் கஞ்சத்தனம் செய்வதை விட ஒரு பெரிய கஞ்சத்தனம் எதுவும் இருக்க முடியாது. யோசிப்பது தானே, நியத்து வைப்பது தானே. பெரிதாக நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நியத்தை நீங்கள் பெரிதாக வைக்கும் போதுதான் அதை அடைவதற்கு மனிதன் முயற்சிப்பான். எனவே நியத் பெரிதாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். எண்ணங்களே சிறிதாகிவிட்டால் திட்டமிடுதல் சுருங்கிவிடும், திட்டமிடுதல் குறைந்துவிட்டால் செயல்பாடு அதைவிட குறைந்துவிடும், செயல்பாடு குறைந்துவிட்டால் நன்மைகள் குறைந்துவிடும், நன்மைகள் குறைந்துவிட்டால் ரமலான் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கை நம்மால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே காசா பணமா கற்பனை தானே என்று தமிழில் சொல்வார்கள் அல்லவா, அதே போல எண்ணங்களை நீங்கள் பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன. இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய மூசா நபியின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. எங்கு பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை. இறை தூதர் மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு ஒரு காலத்தை வைத்திருந்தான். கொஞ்ச காலத்துக்கு இந்த மக்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய பேரறிவின் முடிவு. ஒரு முறை அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த மூசா நபியினுடைய குலத்தை சார்ந்த ஒருவர் தான் வாழ்ந்து வந்த அந்த ஊரிலே இருந்து வெளியேறி போய்விடலாம் என்ற முடிவுக்கு வருகின்றார். இங்கே நமக்கு வேண்டப்பட்டவர்கள், வசதி வாய்ப்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி வறுமையிலே கிடந்து உழல்கின்ற காட்சி அவரால் பார்க்க முடியவில்லை, மனம் தாங்க முடியவில்லை. ஊரை விட்டு போய்விடலாம் என்று ஒரு ஊரை விட்டு காலியாகி ஊருக்கு வெளியிலே வந்து விட்டார். நடந்து போய்கொண்டே இருக்கின்ற போது அவருடைய அடுத்த பாதைகளை மறைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய மலை அவருடைய கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது. அந்த மலையை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, யா அல்லாஹ், லவ் கானத் ஹாதிஹி ஜிபாலு, இந்த மலைகளிலே ஒரே ஒரு மலை எனக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கப்பட்டால், இந்த தங்கத்தை எல்லாம் என்னுடைய உடல் அயர்வையும் சோர்வையும் நாம் கணக்கில் கொள்ளாமல் அதை ஒன்றாக வெட்டி எடுத்து 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 என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, என்னுடைய ஊர் மக்களுக்கும் எல்லாம் கொண்டு போய் நான் வாரி வாரி கொடுத்து விடுவேனே. அந்த மக்கள் இப்படி வறுமையிலே கிடந்து உழல்வதை என்னால் பார்க்க முடியலையா அல்லாஹ், இந்த மலையை எனக்கு தங்கமாக்கி தந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அதன் பின்னர் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் ஒரு கட்டத்திலே சந்தித்த போது மூசா நபி அந்த மனிதரிடத்திலே சொன்னார்களாம், உன்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு ஒரு வஹியை அறிவித்தான், நீ ஒரு கற்பனையை செய்தாய், இந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கலாம் என்று. அந்த மலையை நீ தர்மம் கொடுத்தால் உனக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ்வுடைய கணக்கில் எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, நன்மைகளை செய்வதற்கு இப்படித்தான் கற்பனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகள் எந்த நேரத்தில் இறைவனுடைய நாட்டத்தால் நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது. எனவே நன்மைகளை செய்வதில் நம்முடைய உடல் நலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, உழைப்பு போக மிச்சம் உள்ள நேரங்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாம் பல கணக்குகளுக்கு கீழே தான் நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் கற்பனை என்பவை ரொம்ப பெரியது. கற்பனைகளுக்கு ரெக்கை கிடையாது, ரெக்கையையும் தாண்டியது கற்பனை.
எனவே முதலாவது இந்த புனிதமிக்க ரமலானில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், நன்மைகளை அதிகமாக செய்வேன் என்று நாம் ஒரு கற்பனையை அல்லது ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை அடைவதற்கான முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் களங்களை தேட வேண்டும். இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் துறையில் ஒரு மிகச்சிறந்த இமாம். இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் புகாரி அவர்கள் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவர்களிடத்தில் இருந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் தான் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ். புகாரி கிதாபிலே பார்த்தா அவருடைய பெயர் 2 பக்கத்துக்கு ஒரு தடவையால் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். அவ்வளவு ஏராளமான ஹதீஸ்களோடு தொடர்புடையவர் இமாம் ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 4 முக்கிய இமாம்களிலே ஒருவர். மதீனாவில் மஸ்ஜிது நபவி என்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துதான் அவர்கள் பாடம் நடத்துவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக நெருக்கமான தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய தலகாணி, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிச்செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கேட்டில், இவை அனைத்தையும் மிஸ்வாக் குச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக் குச்சி, இவை அனைத்தையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வைத்திருப்பார்கள். எந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள். இவருக்கு தெரியாமல் ரசூலுல்லாஹ் தூங்க முடியாது. நம்மை போல 5-6 தலகாணி எல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் கிடையாது. இவருக்கு தெரியாமல் ரசூலுல்லாஹ் எங்கேயும் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது. இவரிடத்தில் தான் ரசூலுல்லாஹ்வின் செருப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஜோடி தான் சப்பல் இருந்தது. நம்மை போல கல்யாண வீட்டுக்கு ஒன்று, பாத்ரூமுக்கு ஒன்று என்பதெல்லாம் கிடையாது. நான் எளிமைக்காக சொல்கிறேன், அவ்வளவுதான். இவருக்கு தெரியாமல் ரசூலுல்லாஹ் உது செய்ய முடியாது. தண்ணீர் கெட்டில் இவரிடத்தில் இருக்கிறது. இவருக்கு தெரியாமல் ரசூலுல்லாஹ் பல்லு தேய்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக் குச்சி இவரிடத்தில் தான் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல நபி தோழர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்குமோ, தம்பியா இருக்குமோ, மகளை திருமணம் முடித்த மருமகனா இருக்குமோ, சித்தப்பா பெரியப்பா மக்களா இருக்குமோ என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் அவர் மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எப்போ போனாலும் அவர் சலாம் சொல்லிட்டு உள்ள விறுவிறுன்னு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ரொம்பலாம் கதவை தட்டி ஒரு நாளைக்கு 10-15 தடவை வரும்போதும் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்க முடியாது இல்ல. ஆகையினால் நீங்கள் சலாம் சொல்லி விட்டு வந்து விடுங்கள். வரக்கூடாதுன்னா நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், வர வேண்டும் என்றால் வர வேண்டும்னு சொல்ல மாட்டேன் என்று அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்திருந்தார்கள். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கி இருந்த வீடு எங்கே இருந்தது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்து, அந்த இடத்தில் அவர்கள் ஒரு இருக்கையை போட்டு ஒரு விரிப்பை விரித்து உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்துதான் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அந்த பரக்கத் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் நான் உட்கார்ந்து பாடம் நடத்த போகிறேன் என்று அப்படி ஒரு ஹதீஸ் துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் தான். ஒரு முறை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற போது திடீரென்று மாணவர்கள் எல்லாம் இரஹமுக்கல்லாஹ் என்று ஒரு பெரிய சப்தம் இடுகிறார்கள். சுமார் ஒரு 500-600 மாணவர்கள் சேர்ந்து இரஹமுக்கல்லாஹ் என்று சப்தமிட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவே அப்படி அதிர்கிறது. பக்கத்தில் தான் அவர்களுக்கு வீடு. அவருடைய அம்மா பதறி போய் பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியவில்லையே என்று இடைவேளை நேரத்திலே வீட்டுக்கு போகும்போது கேட்டார்கள். ஒன்றுமில்லை அம்மா, நான் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், அதற்கு மாணவர்கள் இரஹமுக்கல்லாஹ் சொன்னார்கள். அந்த தாயுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு தும்மலுக்கு 500-600 துவாக்கள் வந்து விழுகின்றன என்றால் அந்த பிள்ளையை வளர்த்ததை நினைச்சு அவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார்கள். இதெல்லாம் உங்கள் சொல்வதற்கு காரணம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படி மக்களால் தேடப்படுகின்ற ஒரு மனிதராக இருந்தார்கள். பல கேள்விகளுக்கான தேடலின் இறுதி எல்லையாக ஃபைனல் டெஸ்டினேஷன் இமாம் மாலிக் தான். அங்கே போனால் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிடும். அவர்கள்தான் நபிமொழி தொகுப்பை இஸ்லாமிய உலகத்துக்கு முதலாக தந்தவர்கள். 2 அட்டைகளுக்கு இடையிலே கொடுத்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான். அவருடைய மொத்தா என்கிற நூல் தான் முதலாக ஹதீஸ் தொகுப்பாக உலகத்துக்கு வந்த நூல். அப்படியெல்லாம் ஒரு தேடலின் முகவரியாகவும் கேள்விகளுக்கான விடையாகவும் இருந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் 1 மாத காலம்
ஹதீஸ் பக்கம் வரவே மாட்டார்கள், பாடம் நடத்த மாட்டார்கள். மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறையை விட்டுவிட்டு எல்லோரும் உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் போங்கள், ஒரு மாத காலம் நான் ஹதீஸ் பக்கமே வரமாட்டேன் என்று இருந்து விடுவார்கள். எல்லா கேள்விகளுக்குமான பதில் எல்லாம் ரமலானுக்கு அப்புறம் தான் என்று சொல்வார்கள். ஏன் இப்படி என்று கேட்கும்போது சொல்வார்கள், நான் இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ்வுடைய வேதத்துக்காக நான் ஒதுக்குகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய வேதத்துக்காக இந்த ஒரு மாதத்தை நான் ஒதுக்கப் போகின்றேன், நான் திரும்ப திரும்ப திருக்குர்ஆனை நான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மாத காலம் 500-600 மாணவர்கள், அந்த காலத்தில் உள்ள ஜனத்தொகைக்கு மதீனாவில் உள்ள மக்கள் தொகைக்கு 500-600 பேர் என்பது எவ்வளவு பெரிய நம்பர் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு 500 மாணவர் பெரிய விஷயம் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருக்குர்ஆனுக்கு என்று புனித ரமலானை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார். இமாம் சுஃபியானு சௌரி அவர்களும் அப்படித்தான், இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவர்களும் அப்படித்தான். இந்த 3 இமாம்களும் ஒரு மாத காலம் விடுமுறை விட்டு விடுவார்கள். முழுக்க முழுக்க அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய தொடர்பை வளர்த்துக் கொள்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதுவார்கள். ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அப்படித்தான், பாடத்துக்கெல்லாம் விடுமுறை விட்டு பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆனை ஓதி அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். இஷா வக்து வந்த உடனே இஷாவை தொழுது விட்டு உடனே தக்பீர் கட்டி விடுவார். திருக்குர்ஆனுடைய வாயால் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அணி அணியாக அவர்களுக்கு பின்னாலே வந்து நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் புனிதமிக்க ரமலான்ல. நாம் நினைக்கலாம் எப்படி இரவில் ஒரு முழு குர்ஆனை ஓத முடியும் என்று. காலங்கள் செல்ல செல்ல நேரங்களிலே பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா? முன்னாடி எல்லாம் சொல்வார்கள், நாங்க தண்டையார்பேட்டையில இருந்து அப்படியே மாமல்லபுரம் வரைக்கும் சைக்கிள்ல போயிருக்கேன் தெரியுமா ஹஜ்ரத், உங்களுக்கு 2 மணி நேரத்துல சைக்கிள்ல போவேன் என்று சொல்வார்கள். இப்ப நினைச்சாலே நமக்கு நெஞ்சு வலி வந்துவிடும். சைக்கிள் மிதிக்கணும், மாமல்லபுரம் தண்டையார்பேட்டைன்னு சொல்லும் போதே நெஞ்சு வலி வந்துவிடும். ஆனால் இதையெல்லாம் நடைமுறையில் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். என்ன பொருள்? மனிதனுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் அகற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்களில் இருக்கக்கூடிய பரக்கத் அகற்றப்பட்டு விட்டது. நாம் உண்ணுகின்ற உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய உடல் நலம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பரக்கத் உணவிலே ஈடுபட்டு போய்விட்டது. பரக்கத் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள். அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகலில் ஒரு குர்ஆனை ஓதுவார்கள், இரவில் ஒரு குர்ஆனை தொழுகையிலே நின்று ஓதி நிறைவு செய்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தார். எனவே நான் உங்களுக்கு சொல்வது, ரமலானில் ஒரு முழு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்பது பெரிய காரியமே கிடையாது. அதை நாம உட்கார்ந்து ஓதினால் ரமலான் முடியும் போது ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சுக்கணும். திருக்குர்ஆன் முழுக்க நம்முடைய கண்கள் பட வேண்டும். திருக்குர்ஆனுடைய எழுத்துக்கள் நம்முடைய கண் அப்படியே பட்டு வரணும். ஆயுள்ல ஒரு தடவையாவது அது நடக்குமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். வருடத்தில் ஒரு தடவையாவது திருக்குர்ஆன் முழுவதையும் நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த கண்களை வைத்து எதையெல்லாமே பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ் தந்த எவ்வளவு பெரிய நியமத். இந்த கண்ணை வைத்து எதையெல்லாமே பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, திருக்குர்ஆனை முழுமையாக இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோமா? இந்த நாவை வைத்து எதையெல்லாமோ பேசுகின்றோம், திருக்குர்ஆனை நம்முடைய நாவு முழுமையாக ஓதி முடித்திருக்கின்றதா? இந்த காதுகளை வைத்து எதையெல்லாமும் கேட்கின்றோம், திருக்குர்ஆனை நாம் முழுமையாக கேட்க வேண்டும். தராவியில நம்ம கேட்டிருப்போம், நிச்சயமா கேட்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதை அக்கறையோடும் ஓர்மையோடும் கேட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் ரமலானில் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். ரமலான் என்பது குர்ஆனின் மாதம். குர்ஆன் இறங்குறதுனாலதான் ரமலானுக்கு இந்த பெருமையே. குர்ஆனுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது, என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு போய்விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சொர்க்கம் என்பது என்ன? அது அனுபவிக்கும் உலகம், அங்க அமல் கிடையாது. அனுபவிக்கிற உலகம் தான். அங்க தொழுகை இருக்கா, அங்க நோன்பு இருக்கா, ஜகாத் இருக்கா, ஹஜ் இருக்கா? எதுவும் கிடையாது. சொர்க்கம் என்பது அனுபவிக்கும் உலகம். காஷ்மீரை சொல்லுவோம், அது பூலோகத்தின் சொர்க்கம். எதுக்கு? மகிழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் சந்தோஷம், கவலைகளை மறந்து போய் இருக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கம் என்று சொல்லுவோம். அதே போல சொர்க்கம் என்பது அமல்களுக்கான இடம் அல்ல, அது பலனடைவதற்கான உலகம். அந்த உலகத்தில் ஒரு அமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை உலகத்தில் ஓதிக்கொண்டிருந்தவரை அல்லாஹ் கூப்பிடுவானாம், நீ செய்த அமல்களுக்கும் நீ செய்த நற்செயல்களுக்கும் உனக்கு ஒதுக்கப்பட்ட சொர்க்கம் இது, இந்த பாத்துக்க, இதன் வாசலிலே போய் நீ நின்று கொள். வாசலில் நின்று கொண்டு
உனக்கு தெரிந்த திருக்குரானின் வசனங்களை நீ ஓது. வரத்தில் கமா குந்த துரத்தில் துன்யா, நீ உலகத்தில் வாழும்போது எப்படி நீட்டி நிறுத்தி அழகாக ராகமாக ரசித்து ரசித்து ஓதினாயோ குரானை, அதே போல இப்போது நீ ஓது, அவசரப்படாத. அதே போல நீட்டி நிறுத்தி அழகாக நீ ஓதிக்கொண்டே இரு. ஒவ்வொரு வசனத்தையும் நீ ஓதி முடித்தவுடன் உனக்கு ஒரு படி உயர்வு கிடைக்கும், ஒரு ஃப்ளோர். அப்படி 6666 வசனங்களையும் ஓதி விட்டால் முடித்து விட்டால் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பான் என்று பாருங்கள். அப்ப குரான் எங்களுக்கு மனப்பாடம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். குரான் மனப்பாடம் செய்யவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். மனப்பாடம் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் பல உயர்வுகள் இருக்கின்றன. இது மனப்பாடம் இல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது. இப்ப குரான் இல்லாமல் எப்படி ஓதுவோம்? அந்த உலகத்துல ஓதுவோம். அங்க அரபி தான் பேசுவோம். சொர்க்கத்தின் மொழி அரபி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி பேசுவோம் அரபி மொழி? அல்லாஹ் நம்மை பேச வைப்பான். ஆதம் நபிக்கு எப்படி கற்றுக் கொடுத்தான் எல்லா மொழிகளையும், அதே போல அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவான். எனவே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதுவதுதான். ஓதி 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 மேலே போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, உலகத்தில் வாழும் போது நீ ஓதிக்கொண்டிருந்தாயே அதே போல ஓது என்று சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்துல ஓதுனவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு, உலகத்துல ஓதவே இல்லைன்னா அந்த வாய்ப்பு. ஏன்னா உலகத்தில் ஓதியதை போல என்று அல்லாஹ் சொல்வதிலே ஒரு அண்டர்லைன் போட்டுக்கொள்ள வேண்டிய மேட்டர் இருக்கிறது. எனவே ரமலான் என்பது திருக்குரானுடைய மாதம். இது நாம் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல திருக்குரானை பொருள் உணர்ந்து சிந்தித்து ஓதுவதற்கு இந்த ரமலானை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளை ஓடுவான்னு நமக்கு தெரியாது. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகழ்மிக்க ஒரு முஃபஸ்ஸிர், திருக்குரானுடைய விரிவுரையாளர். தப்சீர் ராஸி என்று சொன்னால் ஆலிம்களின் வட்டாரத்தில் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் சொல்கிறார்கள், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை, அதனுடைய விளக்கத்தை, அந்த தப்சீரை பத்தி சில அறிஞர்கள் இப்படி கூட சொல்வதுண்டு. அதுல தப்சீரை தவிர எல்லாமே இருக்குண்டு. அவ்வளவு அறிவுபூர்வமாக எழுதப்பட்ட தப்சீர் அது. தப்சீர் ஃபஹ்ருத்தீன் ராஸிலே தப்சீரை தவிர மற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளவு உலக விஷயங்கள் அதுல இருக்கு, அவ்வளவு சிந்தனை இருக்கு என்று அதற்கு பொருள். காலத்தின் மீது சத்தியமா என்ற அந்த வசனத்தின் விளக்கத்தை நான் ஒரு ஐஸ் வியாபாரியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஐஸ் வித்துட்டு போறாரு சாயங்காலம். முன்னாடி எல்லாம் தெருவில் ஐஸ் வித்துட்டு போங்க பாருங்க. அவர் மாலை நேரம் சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அவர் ஐஸ் ஐஸ் என்று சப்தமிட்டு கூவிக்கொண்டே போகிறார். அவருடைய குரலில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. யாராவது வந்து வாங்கிட்டு போங்கடா, இல்லைன்னா முதல் கதை முடிஞ்சு போயிடும், எல்லாம் உருகி போயிடும், முதல் இல்லாம போயிடும், முதலும் போச்சு லாபம் போச்சு, யாராவது வாங்கினா லாபமாவது எனக்கு மிஞ்சும், ஏதாவது கொஞ்சம் லாபம் கிடைக்கும், முதலாவது தேரும் என்கிற ஒரு ஏக்கத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு கவலையோடும் முதல் போய்விடக் கூடாதே என்கிற அந்த வருத்தத்தோடும் ஐஸ் ஐஸ்னு ஒரு சப்தம் விட்டு போவதை பார்க்கும் போதுதான் அந்த வசனத்தின் பொருளை எனக்கு புரிந்தது. ஏன் அல்லாஹ் காலத்தின் மேல சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான்? ஐஸை விட வேகமாக வல்லவா காலம் உருகி கொண்டிருக்கிறது என்று அதற்கு பிறகு ஒரு விளக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த மாதிரி திருக்குரானை பொருள் உணர்ந்து நாம் ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நமக்கு நிறைய விளக்கங்களை தருவான். இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்திலிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்துக்கு வருகின்ற போது அவருடைய எகிப்து நாட்டினுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர்கள் முதல்ல பார்த்தது என்ன? அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஸஸ் 28வது சூறாவுல தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க சொல்கிறார்கள், இன்னி ஆனஸ்து நாரா, எனக்கு கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்துல நெருப்பு தெரியுது, இருட்டி விட்டது, உன்னை வேற கூட்டிட்டு போகணும், பாலைவன பயணமா இருக்கு, வழியில யாரும் தாக்கிடக்கூடாது, மிருகங்கள் வந்துடக்கூடாது, பள்ளத்துல விழுந்துடக்கூடாது, வழி தெரிஞ்சாகணும், திசை மாதிரி எங்கேயாவது போயிடக்கூடாது, அதனால நான் நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று மூசா நபி புறப்பட்டார்களாம். இந்த வசனத்தின் விரிவுரையில் சொல்கிறார்கள், இறை தூதர் மூசா நபிக்கு அல்லாஹ் எகிப்து நாட்டின் எல்லைக்குள்ளே நெருப்பை காட்டியதில் ஒரு செய்தியை பாஸ் பண்றான், அவங்களுக்கு சொல்றான். என்னவென்றால், நீங்கள் ஒரு நபியாக போறீங்க, மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டப் போகிறீர்கள், நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து பாதையிலே நீங்கள் போகிறீர்கள், பாதையை கண்டுபிடிக்கிறீங்க, இதுதான் அந்த நெருப்பு தான் நீங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஒரு குறியீடு கொடுக்கின்றான்.
இப்படி திருக்குரானின் வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையின் நீண்டகால சிக்கலுக்கான தீர்வு அதில் இருக்கும். அல்லாஹ் நம்ம கண்களுக்கு காட்டுவான், வெளிச்சத்தை காட்டுவான் நமக்கு. அதனால பொருள் உணர்ந்து ஓதுவதற்கு இந்த ரமலானை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓதி டயர்டாகி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்துக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான். ஆகையினால் இது திருக்குரானின் மாதம். அதிகமாக நாம் குரான் ஷெரீஃபை தராவி தொழுகையில ஓதும் போது கேட்கணும், நாம வாய் திறந்து ஓதணும். வீட்டில் மனைவியை ஓத சொல்லி நீங்க உட்கார்ந்து கேளுங்க. பிழைகள் வந்தா திருத்தி கொடுங்க. நீ கொஞ்சம் பொறு, இப்ப நான் ஓதுறேன், என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்னு பாருங்க, அந்த குடும்பம் எப்படி மலர்ச்சி அடையும்னு பாருங்க. இதை பார்த்துட்டு 2 வயசு குழந்தை ஒரு சின்ன கித்தாபத்திட்டு வந்து முன்னால உட்காந்துக்கும் நம்ம முன்னால. இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் கிடைக்காது ஒரு குடும்பத்துல. இதெல்லாம் முஸ்லீம் குடும்பங்கள்ல முன்னாடி நடந்தது தான். இப்ப காலமா காணும், அதையெல்லாம் காணும். குர்ஆனுடைய இடத்துல மொபைல் வந்து உட்கார்ந்துருச்சு. கைசேதம் இல்லையா, பெரிய ஒரு இழப்பு இல்லையா? மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க. நீங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து குர்ஆன் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுல வர்றதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தமா இருக்கும், இந்த தஃப்சீர்ல அப்படி பார்த்தேன், அந்த தஃப்சீர்ல எப்படி பார்த்தேன், டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த குழந்தைங்க மறுநாளைக்கு குர்ஆன் எடுத்து வச்சு உட்காரதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இப்படி எல்லாம் ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய மறுமலர்ச்சி நிறைந்த குடும்பமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன நம்மிடத்திலே. அவற்றையெல்லாம் நாம கண்டு எடுத்து செயல்பாட்டு களத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நாம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம்.